ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மட்டர் பன்னீர் மசாலா. இது வந்து நான் ஆக்சுவலாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தக்காளி சட்னி மாதிரி தக்காளி சட்னிக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கி அதில் பன்னீரை போட்டு கொத்தமல்லி தலையை தூவி என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன். அதை இன்னைக்கும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்து தக்காளி சட்னியில் பன்னீரை போட்டு பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக இப்போ என் பையன் அதே ரெசிபி தாம்மா இது அப்படின்னு சொல்லி அவனை கேட்டு இந்த ரெசிபியை நான் செய்கிறேங்க. வாங்க மட்டன் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டை நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 6-7 பல்லு பூண்டு அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நாளி வதக்கிங்க. அடுத்தது வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்கிங்க. பாருங்க, அப்படியே தக்காளி சட்னி மாதிரி தானே வருது. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்து அதையும் மூடி வச்சு வதக்கிங்க. ஏன்னா தக்காளி மட்டும் 3 நாள் தான் வதங்குங்க. அதனால நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வச்சு வதக்கிங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கணும். இது ஆக்சுவலாக நான் பூண்டு பொடி இடித்தேங்க. அந்த எண்ணெயை ஊற்றி பூண்டு, மிளகா, கொஞ்சம் புளி, உப்பு அதை நல்லா வறுத்து அரைச்சி எண்ணெயை ஊற்றி வச்சா ரொம்ப நாள் கெட்டு போகாதுன்னு சொல்லுவேன்ல, அந்த பொடி வறுத்து இடித்த சட்டியில் தான் இப்போ தக்காளி சட்னிக்கு வதக்கிட்டு இருக்கேன். இது தக்காளி சட்னி இல்லை, மட்டர் பன்னீர் மசாலா, அதுக்கு உள்ள கிரேவி இது. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாற்றிடலாம். அப்புறம் வந்து பட்டர் கொஞ்சம் போட்டு நல்லா உருகினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை இது 4 2 எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். வெண்ணெயில் போட்டுடலாம். வெண்ணெய் உருக்குனது அது அதில் போட்டு அதை நல்லா பொரிச்சுங்க. அது பொரிஞ்சதும் ஆக்சுவலாக முன்னாடியே இதில் வந்து ஜீரகம் கொஞ்சம் சேர்க்கணும். அதை நான் பின்னாடி சேர்ப்பேன். நீங்கள் வந்து முன்னாடியே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருங்க. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி சட்னி மாதிரி எல்லாம் வதக்கி அதை இதில் சேர்த்துருங்க. நான் இப்படி தாங்க செய்வேன் ஆக்சுவலாக. அவனா பழிப்பாங்க பசங்க. இப்போ கடைசியில் பார்த்தா இது கரெக்டு தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஜீரகம் வந்து முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். அதனால இப்போ ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மிக்சி ஜாரை நல்லா கழுவி ஊற்றி நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து தண்ணி ஆக்கிக்கலாம். இப்போ நான் ஜீரகம் பொரியறதுக்காக வெயிட் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ கழுவி ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து மூடி வச்சிடலாம். ஏன்னா பட்டாணி கொஞ்சம் நாளி ஆகும் வேகிறதுக்கு, பச்சை பட்டாணி இல்லையா, அதனால கொஞ்ச நாளி மூடி வச்சிடலாம். அது வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம பன்னீர் வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதில் நீங்கள் இதை வறுக்கெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்தாதாங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவிட வேண்டியதுதான். இதில் ஆக்சுவலாக இன்னொன்று நான் போட மறந்துட்டேன். அது என்னென்னா கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஒரு பிஞ்சு, ஒரு சின்ன அளவு போட்டால் போதும். அதை நீங்கள் போட்டுங்க. அப்புறம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுங்க. இது வந்து நான் கரம் மசாலா போடாததால் அதுக்கப்புறம் மீதி இருந்ததில் பாருங்கள், இவ்வளோ கரம் மசாலா சேர்த்தா போதும். அதை சேர்த்து உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு திருப்பி மிச்சம் இருந்ததில் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து கொதிக்க விட்டா மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்தி கொஞ்சம் ஷேப் இல்லாமல் தான் வந்துச்சு, ஏன்னு தெரியல. அந்த தட்டில் வச்சு போடுறேன்னா அது சரியாக வரல.
கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினா, ஆனால் சாஃப்டாக தாங்க இருந்தது சப்பாத்தி. 2 சப்பாத்தியை போட்டு தட்டில் எடுத்து வச்சு அப்படியே மட்டர் பன்னீர் மசாலாவை கொஞ்சம் எடுத்து வச்சு, அம்மாவுக்கு ரொம்ப பன்னீர் வச்சா ஒத்துக்காது, அதனால பட்டாணியை கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சிட்ருக்கேன் தேடி தேடி. போய் எனக்கு தாராளமாக எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட போகிறேங்க. பாருங்கள், அப்படியே சப்பாத்தியை பிச்சு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அப்படியே அந்த கிரேவியை கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? காரம்லாம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன், கலர் தான் இப்படி இருக்குது. காரம் துளியோண்டு 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். செம்ம டேஸ்டான மட்டர் பன்னீர் மசாலா சப்பாத்தி 2ம் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.